தம்பி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? காத்து அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ காத்து அடிக்கிற லட்சணமா இப்படி பழைய எறும்புக்கிற மாதிரி எல்லாத்தையும் பிரித்து போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்க? இல்லம்மா, மச்சான் சைக்கிள்ல எங்கேயோ காத்து போயிடுச்சு. அது எங்கன்னு தேடுறேன், கிடைக்கல. கடவுளே கடவுளே, அந்த புள்ள வாயை கட்டி வயிற்ற கட்டி ஒரு பழைய சைக்கிள் வாங்கி வச்சிருக்கு. இதையும் கெடுக்க ஆரம்பிச்சுட்டியா? வா தம்பி. என்ன சார்? இங்க பாரு எப்படி குரங்கு வேலை செய்து வச்சிருக்காங்க. என்னடா இது? என்னத்தையும் காணுமே. உங்ககிட்ட 4 அணா கொடுத்து சைக்கிள் கடையில போய் பஞ்சர் ஓட்டிட்டு வர சொன்னேன் இல்லையா? இதே இங்க கொண்டாந்து அக்கு வேற ஆணி வேறையா கட்டி போட்டு நான் என்ன செய்யறது? நீ கொடுத்த 4 நாள் அவன்கிட்ட கொடுத்து பஞ்சர் ஓட்டுறான்னு தான் சொன்னேன். அவன் டயர்ல ஓட்டுறது போல டீப்ல ஓட்டிருக்கான். என்ன டியூப்ல ஓட்டாம மூளையில ஓட்டுவான்? உள்ளத சொல்லு. நீ நிஜமா சைக்கிள் கடைக்கு போனியா? சத்தியமா நான் போனதா நினைப்பு. சரி, நான் போய் கேட்டுக்கிட்டு வரேன். மச்சான் மச்சான் மச்சான், என் மானத்தை வாங்காத மச்சான். நீ கொடுத்த 4 நாள் எடுத்துக்கிட்டு சிங்கார தோப்பு பக்கம் வந்தேன். அங்க 3 சீட் ஆடி இருந்தாங்க. 4 நாளுக்கா 2 பாவி. ஏண்டா சீட்டு வர ஆட ஆரம்பிச்சியா? நானா சீட் ஆனதா சொன்னேன்? சத்தமா பேசுறான். அவனுங்க சீட்டு ஆடி இருந்தாங்கன்னு சொன்ன நானதான் அவன் சொன்னேன். எனக்கு சீட்டு ஆடுறவங்களை கண்டாலே ஒரே நடுக்கும். மச்சான், எனக்கு சீட்டுடைய நம்பர் எல்லாம் தெரியாத விஷயத்த சொல்றா. ஓடியா ராஜா ஓடியா. 4 நாள் வச்சா கெட்டனா வச்சா 1 ரூபா அப்படின்னு பொம்மையை காட்டி கத்திட்டு கிடந்தான். நீ கொடுத்த 4 நாள் கரெக்டா நானும் பொம்மையில தான் வச்சேன். அந்த கழுத திடீர்னு கிளாவர் 8ஆம் பந்தா மாறுமா? மச்சான், அது மட்டும் ஜாக்கியா இருந்துச்சுன்னா மாட்டிக்கிட்டியா? உனக்கு சீட்டாட தெரியாதுன்னு சொன்னீல்ல, பின்ன கிளாவர் 8ஆம் பந்து ஜாக்கின்னு எப்படி தெரியும்? அங்கதான் நீ என்ன சரியா புரிஞ்சுக்கல. எதையாவது பார்த்தாலும் கேட்டாலும் போட்டோ பிடிக்கிற மாதிரி பிடிச்சி பாக்கெட்ல வச்சுக்குவேனே. எனக்கு தான் மெக்கானிக்கல் மைண்ட் ஆச்சு. மெக்கானிக்கல் மைண்ட் இல்லடா, மெக்கானிக்கல் மண்டு. மச்சான், நீ இப்படி அடிக்கடி தட்டிக்கிட்டு இருக்கிற, கடைசியில நூலு கண்டு மாதிரி ஆயிட போற. தம்பி, இந்த சூதாரி பையனை போலீஸ்ல தான் முடிச்சு கொடுக்கணும். கரெக்ட். ஏன் அப்பா அங்கதான் போய் செத்தாரா? சும்மா இருடா. அம்மா, சட்டுவத்தை காய வச்சு உடம்புல 4 இடத்துல இழு. ஆனா சப் இன்ஸ்பெக்டர் முன்னால கூட என்ன நிறுத்தாது. ஏங்கிறியா? நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன். அவரு கேட்கறத விட அதிகமா உடனிடுவேன். அப்புறம் சிந்தனை பண்ணி பாரு. ஒரே ஒரு மகன் கட்டம் போட்ட சொக்காய போட்டுக்கிட்டு கம்பிக்கு பின்னால வாழ்க்கை நடத்துவேன். மூச்சு கட்டி நின்று போதுறேன். அத்தை போனா போகுது, இந்த தடவை மட்டும் அவனை மன்னிச்சிருக்க. அப்ப இன்னைக்கு சோறு கிடையாது. ஓஹோ, டிப்பனா எனக்கு ரொம்ப பிடிக்குமே. டிப்பனும் இல்ல ஒப்பனும் இல்லடா. இன்னைக்கு பூராவும் பச்சை தண்ணி கூட இல்லாம பட்டியா கிடக்கணும். அப்பதான் உனக்கு புத்தி வரும். நீ சொல்றது ராங்க. புத்தி இருக்கிறவன் பட்டியா கிடக்குறான். உனக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடையாது. அவா என்ன அந்த லிமிட்ல கூட போய் நிறுத்தாத. என்னால தாங்க முடியாது. என்னடா இது ரா பிச்சைக்கார மாதிரி ஒரு முறை? எல்லாரும் சோத்த வேத்துல வச்சு கட்டிட்டு போறதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா டிஃபன் பாக்ஸே கட்டிட்டு போற? உறங்கு பையன். அத்தை, இப்பதான் உன்னை நினைச்சேன். உனக்கு ஆயுசு 100 சொல்லி வச்சது போல வந்து நிக்கிறிய. ஆமா, நம்ம கேஸ் என்ன பாச்சு? வெற்றிதாத்த காட்டூர் வீடு நமக்கு தான் கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. அப்பாடா, இப்பதான் என் மனசு குளிர்ந்தது தம்பி. எப்படியோ நம்ம பூர்வீக சொத்தை காப்பாத்துனீங்க, அதுவே போறோம். விட்டுடு வேணா, அதுக்காக தானே இவ்வளவு நாளா ஊர்லயே தங்கி கேஸ நம்ம பக்கம் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிற. ஆமா, எங்க செங்கல்ராயன்? அவன் தானே. நீ போனதுல இருந்து அவனுக்கு ஒரே வேலை. தோ யாரா அவன்? கருங்கல் தூங்கும் போது இப்படியா எழுப்புறது? எதுக்கு ஒரு லிமிட் வேணும்? வெளியில போ. என்னமோ என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? என் மச்சான் வர்றவரை ஒரு கடைக்கார பேரும் உள்ள வரப்படாது. எல்லாம் வெளியில போகும்போது உள்ள தாள போட்டு போ. நம்ம कर्म की फैसला செய்றான் இல்ல, நம்மளுக்கு தூக்கி போலீஸ் ஸ்டேஷன் கே மேல போட்றோம். போலீஸ் மச்சான், எங்க அந்த கடங்கார பையன்? நீதான் கடங்கார பையன்? இல்ல இல்ல, அந்த கடன் கொடுத்த பையன். அவன் போயிட்டான். ஆமா, என்னது பகல் வேளையில கும்புகற மாதிரி தூக்கம் போடுற? வேற என்ன செய்யறது மச்சான்? ஒரு அதிசயம். என்ன? நீ ஊரை விட்டு போனதுல இருந்து வெளியூர போறது இல்லையே. ஏன் உன் மதிப்பு போயிடுமா? இருந்தாலும் போறதுக்கு அதானே. என்ன ஒவ்வொரு பையனும் எதிர்பார்த்துட்டு இருக்கான். வெளியில போன தோலை உரிச்சு கஞ்சரா கட்டிடுவான் போல. ஐயோ, என்ன மச்சான் சேர்த்துட்ட? உனக்கு தெரியாதுல்ல மச்சான், நான் கொள்ளையடிக்கல, கொலை பண்ணல, எல்லாம் பழைய பாக்கி தான். அது தம்பி தம்பியா வளர்ந்து தலைக்கு மேல போய் நிக்குது. ஏன் நம்ம அத்தை உனக்கு காசு கொடுக்குறது இல்லையா? வெத்த கணக்கு தான் சோத்த வடிச்சு கொட்டுறேன். காசு வேறையான்னு லிமிட் இல்லாம கர்ச்சனை பண்ணுது. தானே விடு மச்சான், இன்னைக்கு நீ வந்துட்டு இல்ல, நாளைக்கு பாரு கடத்தரவுக்குள்ளார புந்து சலாவரசு அடிச்சு ஒவ்வொரு பையனையும் வணக்கம் போட வைக்கிறேன். நீ பாரு. ஆமா, இவர் பெரிய தண்டியர். போடா பழக்க தெரியாத பையல. இந்த அடிக்கடி என்ன நீ கேவலமா பேசிட்டு இருக்க. இது நல்லா இல்ல. எப்போதும் ஒரு லிமிட்டோட இருக்கணும். இந்த பாரு, நான் இப்படி இருந்துட மாட்டேன். எனக்கு அவஸ்தம் வருது. அவஸ்தம் ஒண்ணு ஞாபகம் வந்துருச்சு. மச்சான், உன் கூட வேலை செய்திருந்தா இந்த ராஜே. ராஜே பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அப்படியா? பெரிய பணக்காரன். ஆமா தம்பி, அவன் கார் என்ன, பங்களா என்ன, கைகட்டி நிக்க ஆளுங்க என்ன, மில் என்ன, மேஸ்திரி என்ன, அது என்ன இல்ல.
ஆமா மச்சான், நீங்க 2 பேரும் வேலை செய்றீங்கல்ல, ஆமா. அதான் அவன் வேலை பார்த்துட்டான். அப்படின்னா அட அவன் சொந்தத்துல வாங்கிட்டான். ஆச்சரியமா இருக்குதப்பா. ஆச்சரியம் இல்ல தம்பி, அதிசயமா கூட இருக்கு. ஊரெல்லாம் இதே பேச்சா கொல்லுன்னு கிடக்கு. கொல்லுன்னு கிடக்க நீ சும்மா இருமா, நீ வேற கொல்லுன்னு கிடக்கு கொலைன்னு கிடக்குன்னு. மச்சான், இப்ப நான் ராஜு இல்ல, ஜூ எல்லாம் போச்சு. இப்ப ராஜா சேர்க்கறான், காசை சேர்க்கறான். அது மட்டுமா, அப்படியே டிப் டாப்பா கோட்டையும் சூட்டையும் மாட்டிட்டு டக்கு டக்குன்னு நடந்து வந்தான்னு அசல் வெள்ளக்கார பயமா இருக்கு. அதோட போச்சா, அப்படி அரக்கண்ணால பார்த்து ஓ அப்படி இடுனா நீ ஆளை விடுன்னு நான் ஓடியாந்துட்டேன். ஆமா, அவன் தங்கச்சி இப்போ. ஐயோ, அந்த அநியாயத்தை ஏன் கேக்குறேன்? ஏன்? அது கார் ஏறி. கார் ஏறி? ஓஹோ, தப்பா சொல்லிட்டேனா? இல்ல இல்ல, கார்ல ஏறி உட்கார்ந்துகிட்டு கதவை சாத்திக்கிட்டு அப்படி இடது லெப்ட் ஹேண்டால காரை ஓட்டிட்டு போறத பார்த்தா, ஆஹா இவ எந்த ஊர் இளவரசியோன்னு ஒவ்வொருத்தரும் விரல் மேல மூக்க வைக்கிறான். அதோட போச்சா, இந்த ஊர்ல இருக்கிற லட்சாதிபதி கோடீஸ்வரன் எல்லா பயனும் ஒருத்தரோட ஒருத்தன் வெட்டிட்டு செத்துருவான் போல இருக்கு. கள பசங்க எல்லாம் எனக்கு தான் மருமங்கிறான், குமர பசங்க எல்லாம் நான் தான் காலி கட்டுவேங்கிறான். போட்டி மேல போட்டி, லிமிட் தாண்டி நிக்குது. மச்சான், எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா ஒன்று தோணும். என்ன? வேண்டியவங்கிற முறையில நீயே போய் நேர்ல அவனை பார்த்து நெருங்கி உட்கார்ந்து பேசி. சும்மா இருப்பா. நான் சும்மா தான் இருக்கிறேன், நீ இருக்க முடியுமோ? அவன்கிட்ட கேட்டு ஒரு சின்ன வேலையில உட்காந்துட்டீங்கன்னா என் சில்லறை கடையெல்லாம் தீர்த்துருவேன். அவனு நானும் ரொம்ப நாளா ஒன்னா பழைய இருக்கிறோம், ஒரே இடத்துல வேலை பார்த்துருக்கோம். அவன் இப்ப உயர்ந்த நிலையில இருக்கிறான். அவங்ககிட்ட போய் நான் வேலை கேட்கலாமா? கேட்டா தான் கொடுப்பான. உன் விஷயத்துல அவன் அப்படி நினைக்க மாட்டான் தம்பி. சும்மா இருந்தா நீங்க மனாட்ட சோம்பேறி ஆயிடுது. நாளைக்கு உனக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணம் காட்சி. என்னையா பண்ணிட்டு இருந்த? ஆகாத வாணி கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஆள் உட்கார்ந்துருக்கு தெரியல. கடலை தின்னுட்டு மேலையா போடுற? கடலை எப்படி மேல போட முடியும்? நீயா கடல்ல போய் உளுந்தா உண்டு. உன்னை எங்கனையே பார்த்தது மாதிரி இருக்கே. எங்கனே? அங்கனே மில்லு வாசப்படியில நீ தானே ஆப்ப கடை வச்சிருக்கிற. வியாபாரம் எல்லாம் எப்படி? லைசன்ஸ் இல்லாம போய் தெரியுமா? என்னையா போடுற? உங்க அம்மாவை கூட தெரியும். உங்க அம்மா கோயில் கூட்டுவாங்களே, இந்த செதறுகாய் எல்லாம் கூட பொறுக்கி வச்சு எனக்கு கொடுப்பாங்க. கொடுக்கறது உங்க அம்மாவுக்கு நல்ல பேரு. ஆனா உங்க அப்பா கூட குதிரைக்கு நகை வெட்டுவாரு. நான் யார் தெரியுமில்ல? காசிநாதருடைய பொண்ணு. காசி நாரதரா? காசியில ஒரு நாரதரா? இப்படி ஊருக்கு ஊரு நாரதர் இருந்தா என்ன ஆகும்? ஏமா ஏமா, அதெல்லாம் மறந்துரு. நீ முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு விஷயம் இருக்குது. நான் பேச்சாளர். என்னது? கல்யாணம் ஆகாத பேச்சுல இருந்தேன். ஆமா, உங்க வீடு கூட 500 பிள்ளையார் கோயில் திருவிழா தானே? இல்ல 1000 விளக்கு. 1000 விளக்கு. நம்பர் 51. என்னய்யா அங்க தூக்கி அந்த பக்கம் போடு. 15. சரி சரி, நீ வீட்டுக்கு போ. நான் நேரா உங்க அப்பாவை வந்து பார்த்து அதெல்லாம் மங்களகரமா முடிச்சுக்கலாம். என்னய்யா கண்டதும் காதலா? எலும்பெல்லாம் ஒழுங்கா இருக்கணும்னா இந்த எண்ணத்தை விட்டுடு. ஜாக்கிரதை. இது எலும்புக்கும் காதலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? அர்த்தம் இல்லாம. அப்பா இந்தாங்க காபி. ஏப்பா இந்த வேலைல உங்களுக்கு? நான் செய்யாம உங்க அப்பா நான் செய்வேன். எங்க அப்பனை தான் செய்ய வேண்டாம்னு சொல்றேன். ஒரு வேலைக்காரர் வச்சுக்கிட்டா. இருக்கட்டும் இருக்கட்டும். நீ என்னமோ சுலபமா சொல்லி போடுற. என்னென்ன இருக்கு? சம்பளம், சாப்பாடு, வெட்டிச்சல. வேலையை பாருமா நீ. எப்படியாவது போங்க, எனக்கு என்ன. செத்த காட்சி வந்துட்டேன்னா இது எங்க பார்த்தாலும் ஒரே தலைமயம். யோ, இந்த வீட்டுக்கு என்ன செவிட்டு போகணும்னு பேரா? எந்த குருட்டு போய் சொன்னது? நான் தான் சொல்றேன். எவ்வளவு நேரம் கதவை தட்டுறது? கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லையே. ஏன் இல்ல, நான் இருக்கேனே. நீ இரு, உன் முதலாளியை கூப்பிடு. முதலாளி உள்ள இருக்க. நான் வந்திருக்கிறதாக சொல்லுப்போ. ஆமா, நீங்க யாருங்க? என்னையாது அசிங்கமா கேக்குற? செங்கல் ராயன்னா சிரிக்கிற புள்ள கூட அழுமையா? பயமுறுத்தல்லையே பேர் வாங்கியிருக்காப்புல இருக்கு. இந்த பேர் வரதுன்னா சும்மாவா? முட்டாளுக்கும் முரடனுக்கும் தானையா சீக்கிரத்துல பேர் வரும். அது என்னமோ வாஸ்தவம் தான். நீ ஒண்ணும் ஆமோதிக்காத முதலாளியை கூப்பிடு. இப்ப ஒண்ணும் பார்க்க முடியாது, அவர் பூஜையில் இருக்காரு. நீ போயிட்டு வா. ஐய, கடவுளை கும்பிடுறதுல இருந்து கல்யாண விஷயம் வரைக்கும் கண்காணிகளா? இதுக்கு கமிஷன் வேற. நானும் ஒத்துக்க மாட்டாங்க. இந்தாப்பா, இப்படி உட்காரு. இருக்கட்டும், சும்மா உட்காரு. சும்மா இருக்கட்டும். ஓஹோ, நீண்ட மரியாதை கொடுக்கறேன். அப்ப நானும் நின்றுக்கிறேன். பாரு, ஒரு நாளை எனக்கு ஒரு காரியம் சக்சஸ் ஆகும். அதை சரிவர செய்து முடிச்சு விட்டேன். இந்த வருஷம் உனக்கு வர்ற பிள்ளையார் சதுர்த்தி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் நான் பாத்துக்கிறேன். இவ்வளவுதானே? என்னது? இந்த வீட்டுல ராணின்னு ஒரு பொண்ணு இருக்காள்ல? ஆமா. அவ யார் தெரியுமா? எங்க முதலாளியோட பொண்ணு. அடப்போ ஐயா, அம்மான்னு. அவ என்னுடைய கண்ணையா.
என் ஆருயிர் காதலி. என்னது? கொசு 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 கொசு. கொசுவுக்கு ஒரு அடியாளா? அப்பா கொசு அடிச்சான். இந்த வீட்டுல பறக்கிற கொசுவுக்கெல்லாம் மருந்து அடிச்சா என்ன? மருந்தவருக்கு எல்லாம் கையாலே அடிச்சு சரிப்படுத்தி போறேன். ஆமா, அந்த பொண்ணு உங்களை விரும்புதா? ஐயா, அவ கண்ணுல இருந்துதான் ஐயா காதல் இன்னதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ பாக்குற ஒவ்வொரு பார்வையும் என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்க, என்ன சீக்கிரம் கல்யாணம் பண்ணீங்கன்னு சொல்லாமல் சொல்லி என்ன கொல்லாமல் கொள்றாள் ஐயா. என்ன அது? ஈல என்ன இழிப்பு? ஏயா நீ இழிக்கிற? ஓஹோ, நீ என் மேல சந்தேகப்படுற மாதிரி தெரியுது. அந்த ஆளு பூஜையை முடிச்சிட்டு வரதுக்குள்ளார பொண்ணை வர சொல்லு, உன் முன்னால் நிரூபிச்சு காட்டுறேன். ராணி, ராணி, ஆஹா, என் காதலிய ராணின்னு சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வீட்டை உனக்கு சுதந்திரம் கொடுத்து வச்சிருக்கானா? அவன் என்ன முதலாளி, என் முட்டாள் முதலாளி. ஓஹோ, ரொம்ப நாளா இருக்கிற போல இருக்கு. சோத்து சர்வீஸ், சோத்து சர்வீஸ். ஏப்பா கூப்பிட்டீங்க? அப்பா நீங்களா? அயோக்கிய பேரு, இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? அப்பங்கிறத மறைச்சு வேலைக்காரனை போல நடிச்சு விஷயத்தை கிரகிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க எத்தனை பேர் கிளம்பி இருக்கிறீங்களோ அத்தனை பேர் நாங்களும் கிளம்பி இருக்கோம். தொண்டைய துறக்காதே, சங்க ஒதுக்கி கொடுங்க. ஆமா, ரவுடி கூட இருக்கு. ஏமா, இந்த காலி பேர் உனக்கு தெரியுமா? ஐயோ, எனக்கு தெரியாதுப்பா. ராணி, அடிச்சிடாத என் தலையில ராணி. என்ன தெரியாதுன்னு சொல்லி உலக காதல் சரித்திரத்துக்கே களங்கத்தை ஏற்படுத்தாத. மனசுல எதையும் மறைச்சு வைக்காத. விவரமா வெளியே சொல்லு. அப்பா, இந்த ஆள் என்னமோ வளர்றான். இது உண்மை நினைச்சிடாதீங்கப்பா. சொல்ற புதுசா சொல்றேன். பூவுக்கு வாசனையும் பொண்ணுக்கு நாணத்தையும் பிறக்கும் போதே ஆண்டவன் ஏற்படுத்தி இருக்கிறான். ஏன் முன்னால இதெல்லாம் சொல்லுமா? நீங்க தனியா கூட்டிட்டு போய் கேட்டு பாருங்க. விஷயத்தை கக்கு கக்குன்னு கக்குது. நிறுத்தையா? அப்பா, இந்த ஆள் அட்ரஸ் இல்லாதவன் போல இருக்கு. நான் எங்கேயாவது வெளியில போன என் பின்னாலேயே சுத்துறான். ஏண்டா உண்மையா? உண்மைதான். இருப்பு இருக்கிற இடத்துலதான் ஈ சுத்தும். நீ ஒழுங்கா வெளியே போறியா? போலீஸ கூப்பிடுமா? வாயை துறக்காதே, தொலைச்சு போலீஸ்